பாவ மன்னிப்பை அருளுவதற்காக அதிபதியாக இரட்சகராக உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் யார் என்று ஜனங்கள் கேட்ட பொழுது வேதம் தீர்க்க தரிசனமாக அவரை குறித்து சொல்லுகிறது. இவர் யார் தெரியுமா? மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது போலவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டவராய் 3வது நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் உயிரோடு கூட எழும்பினார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக உயிரோடு கூட எழும்பினார். அப்படி எழும்பின பொழுது வேதம் சொல்லுது, அவர் அப்படி எழும்பினபடியினாலே, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை வெளிப்படுத்தினார் அப்படின்னு வேதத்தில் வாசிச்சு பார்க்கிறோம். அவர் மரணத்தை பரிகரித்தபடியினாலே, சுவிசேஷத்தினாலே அழியாமையை, நித்திய ஜீவனை வெளியரங்கமாக்கி கொடுத்தார். அப்போ மரணத்தை ஜெயித்தான் அவர். பார்க்கிறோம் அல்லவா, எரேமியா 51:51 நினைக்கிறேன். அதுல வேதம் சொல்லுகிறது, நிந்தையை கேட்டதுனால எங்களுக்கு வெட்கம் உண்டாயிற்று, அப்ப நிந்தையெல்லாம் மாற்றி போட்டார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வெட்கத்தை எல்லாம் அவர் மாற்றி போட்டார். அப்பொழுது அவர்கள் சொல்லுவாங்களா, இவர் யாருன்னு கேட்டோமே, இவரே எனது தேவனாயிருக்கிறார், இவருக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். யார் ஒருவர் என்னை வந்து ரட்சிப்பாரோ, விடுவிப்பாரோ, தப்புவிப்பாரோ, இந்த அடைக்கப்பட்ட குழியிலிருந்து என்னை தூக்கி விடுவாரோ, யார் ஒருவர் இரட்டிப்பான நன்மைகளை எனக்கு தருவாரோ, யார் ஒருவர் தாழ்மை உள்ளவராய் என்னிடத்தில் இறங்கி வருவாரோ, யார் ஒருவர் என்னை என் குழியிலிருந்து தூக்கி எடுப்பாரோ என்று காத்து கொண்டிருந்தேன். இவரே என் தேவன், இவரே என் இரட்சகர்.